முருகனுக்கு பால் வாங்கி போய் கொடுங்க. எதுவுமே இல்லை எனக்கு முருகன் எந்த வாழ்க்கையும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். முருகனை போய் மட்டும் பார்த்துட்டு மட்டும் வாங்க. அதே மாதிரி சாமி கிட்ட தான் பார்க்கணும், தூரமாக வந்து பார்த்தோன்னா கிடையாது. முருகனுக்கு தெரியும் யாரை எங்கே வச்சு பார்க்க வேணும்னு சொல்லி. முருகன் நம்மளை அங்கே பார்க்காம அமிச்சான்னு சொல்லி வருத்தப்படாங்க. மற்ற எல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் அதை அற்புதமாக சொல்லியிருந்தார். யாரோ ஒருத்தர் உடனே சாமி பார்த்துட்டு வரவன் வந்து முருகனுக்கு நெருக்கமான கிடையாது. 2 மணி நேரம் கோயிலில் இருக்க அவன் தான் முருகனுக்கு நெருக்கமானு சொல்லி அது அற்புதமான ஒரு வாசகம். ஸோ எல்லாருமே முருகனுக்கு அந்த பக்தியில் இருக்கிறவங்க. அதனால அவரெல்லாம் பார்க்காம அன்னைக்கு 11ஆம் தேதி தைப்பூசம் அன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகர் இருப்பார். நல்லா கேட்டுங்க. இப்போ நீங்கள் பழனிக்கு பாத யாத்திரை போகிறது வேற, திருச்செந்தூருக்கு போகிறது வேற, ஒவ்வொரு தெருலையும் முருகர் இருப்பார். அந்த முருகருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அந்த முருகருக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. அந்த முருகர் தான் உங்களை இந்த இந்தியா ஃபுல்லாக உங்களை சுத்த வச்சு கூட்டு வரதா இருக்கட்டும், நீங்கள் எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், வெளியே அந்த முருகர் தான் உங்களுக்கு பாதுகாப்பாக வருவார். அந்த முருகர் சக்தி வேலையார ஆரம்பிச்சால அறுபடை முருகர் உங்ககிட்ட வந்துடுவாங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். உங்க பக்கத்துல இருக்கிற முருகர், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகர், உங்க தெருல இருக்கிற முருகர், அவரை முதல்ல பாருங்க. தைப்பூசம் அன்னைக்கு அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, அவருக்கு மாலை வாங்கி கொடுங்க. வசதி இருக்கிற முருகனால் வாழ்க்கை பெற்றவங்க முருக பக்தருக்கு ஒரு